ஒண்ணு இப்ப டெவலப்மெண்ட்ங்கிறது என்ன வளர்ச்சி என்பது கம்பெனி வளர்ச்சி தான் வளர்ச்சியா, சமூகத்தினுடைய எல்லாருடைய வளர்ச்சியா, முதலாளிகளுடைய வளர்ச்சி கம்பெனி வளர்ச்சி தான் வளர்ச்சியா? ஒண்ணு. அடுத்தது அவன்கிட்ட அவன் வரமாட்டான், முதலாளி வரமாட்டான், இந்த மாதிரி மண்ணின் மக்கள் வேலைன்னா வரமாட்டான்னா தமிழ்நாட்டு தொழில் முனைவோர் எவ்வளவு பேரை வளர்த்துருக்கீங்க? திருப்ப கேக்குறேன். அதிமுக ஆட்சியை கேட்கிறோம், தமிழ் தேசிய பேரியக்கத்துல இந்த இவங்களையும் கேட்கிறோம், திமுக ஆட்சியும் கேட்கிறோம். அவர் மாநாடு நடத்துறீங்க, நந்தனத்தில் நடத்துறீங்க, போறீங்க வெளியில, எத்தனை பேர் தமிழ்நாட்டு தொழில் முனைவோரை உண்டாக்கிருக்கீங்க, வளர்த்துருக்கீங்க? அந்த சங்கம் வச்சிருக்காங்க, அவங்க சிறிய நடுத்தர தொழில் முனைவோர் சங்கம் எல்லாம் வச்சிருக்காங்க. போய் மந்திரிகள் எல்லாம் பாக்குறாங்க, அவங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது, அவங்களை ஊக்கப்படுத்த கிடையாது. தமிழர் முதலாளியாகவும் வரக்கூடாது, தமிழர் தொழிலாளியாகவும் இருக்கக்கூடாது. அதை கம்பெனி வளர்ச்சிதான்னா கிழக்கிந்திய கம்பெனியே வச்சிருந்துக்கலாமே, வெள்ளக்காரன் போக வேண்டிய மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி சார்ந்ததான் யோசிக்கிறாங்க, வெறுமனே நிறுவனம் இல்ல. இன்னைக்கு திருப்பூர்ல 3 லட்சம் பேருக்கான பணி வாய்ப்பு இல்ல, 3 லட்சம் தொழிலாளர்கள் இல்ல, 3 லட்சம் தொழிலாளர்கள் வேணும்ன்றாங்க. எங்க போனாங்க? தமிழ்நாட்டில இருந்து ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நாங்க வேறு வழி இல்லாமல் வட மாநிலங்களுக்கு போய் அழைத்து வர வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு நிலைமை 3 லட்சம் வேகன்சி. இதுக்கு மட்டும் நாங்க எனக்கு வேலை மாற்று யோசனை, ஒரே ஒரு யோசனை சொல்றோம். வேலை வழங்கு வாரியம்னு ஒண்ணு உருவாக்குங்க. இப்ப இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் வேற, இது வேற. நாங்க சொல்றது நம்ம பிள்ளைகள் என்னென்ன தகுதி, வேலை இல்லாம திண்டாடி எங்க பிஇ படிச்சுட்டு எம்ஏ படிச்சுட்டு எல்லாம் படிச்சுட்டு 8000 ரூபாய் சம்பளத்துக்கு ஜவுளி கிடையாது நம்ம பிள்ளைகள், ஆணும் பெண்ணும் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனையோ பிள்ளைகள் அப்படி இருக்கு. பிஇ படிச்சவங்க வந்து கேட் கீப்பரா இருந்துட்டு இருக்காங்க பல இடங்கள்ல. நம்ம பிள்ளைகள் வேலை இல்லாம இருக்க, வேலை இந்த மாதிரி வேலை, 3rd கிரேட் வேலைக்கு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டு. ஒரு கிட்டத்தட்ட 90 லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்காங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அரசு வேலைக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறவங்க. தம்பி ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். இல்ல சார், நான் உங்களுக்கு விளக்க சொல்ல வேண்டியது சார். நீங்க சொல்லக்கூடிய கருத்துல ஒரு சின்ன ஆட் பண்றேன். 90 லட்சம் பேர்ல அரசு பணிக்காக பதிவு செய்திருப்பவர்கள், அதுல பல பேரும் வேறு வேறு பணிகள் இருக்கிறாங்க. அரசு பணிக்காக காத்திருக்காங்க, 8000 சம்பளம் இருக்காங்க, 8000 எல்லாமே இருக்கு. அப்ப அதுதான் அவர் ராமசுப்ரமணியன் சொல்றாரு, குவாலிஃபைடு வேற, வெறும் டிகிரி முடிக்கிறது வேற, குவாலிட்டி வேறங்கிறாரு. தம்பி நீ ஒன்னே ஒண்ணு கணக்கெடுத்து நீங்க 1 நாளைக்கு கொடுங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள்ல எவ்வளவு வேலை, நிரந்தர வேலை எவ்வளவு காலியா இருக்கு, காவல் நிலையத்துல எவ்வளவு நிரந்தர வேலை காலியா இருக்கு தெரியுமா? தாலுகா ஆபீஸ்ல எல்லாம் கான்ட்ராக்ட் பேசிஸ் பிரைவேட்டா வச்சிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையே சொல்றாங்க சார், நீங்க அரசு பணிகளை உயர்த்துங்கள், அரசு பணிகள்ல எண்ணிக்கையை அதிகமாக்குங்க, தனியார் கிட்ட வராதீங்கிறார் அவரு. தனியாருக்கு ஒரு வாய்ப்பு நான் சொல்றேன் கேளுங்க. வேலை வழங்கு வாரியம் என்று ஒன்று உருவாக்கி என்னென்ன பிள்ளைகள் என்னென்ன படிச்சிருக்கோ ஆணும் பொண்ணும் பதிவு பண்ணுங்க. கம்பெனிஸுக்கு என்னென்ன வேலைக்கு ஆள் வேணும்னு கேளுங்க. பரிமாற்றி விடுவதற்கு இந்த வேலை வழங்கு வாரிய அதிகாரிகளை போட்டு அதுல ஆளை போட்டு செய்யுங்க. அவங்களுக்கு தேவையான ஆள் கிடைக்கும். மிகையான தொழில்மயமாக்கல் கூடாது, நாடு அழிஞ்சிரும். தேவையான அளவுக்கு தான் தொழில்மயமாக்கல் இருக்கவே தவிர மிகையான தொழில்மயமாக்கல் கூடாது. அளவுக்கு அதிகமா இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சுனாக்க அந்த இதுல சொல்றாங்க, அமெரிக்காவில் கார் கம்பெனி அந்த ஊர் நகராட்சியே காலி ஆயிடுச்சு. அது மாதிரி சென்னையே காலியாக போகுது. அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய இடமா சென்னை தான் சார் இருக்கு. 1 கோடி பேர் எல்லோருக்குமான வாய்ப்பை தேடி நகரத்துக்கு தான் வர வேண்டியிருக்கு. 2030க்கு பிறகு என்ன போகுதுன்னே தெரியலங்கிறாங்க. மிகை தொழிற்சாலைகள் வந்து வாழ்க்கையை அழிச்சிரும். அதையும் பாத்துங்க.